போண்டா செய்ய போகிறேன். அதுக்கு 1/4 கிலோ உருளைக்கிழங்கு நல்லா அவிச்சு கைட்டு மசிச்சு வச்சுருக்கேன். அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கங்க. கொஞ்சம் கடுகு எண்ணெய் போட்டு கடுகு பொரிஞ்சிருச்சு. ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை எடுத்து. இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. கொஞ்சமாக பச்சை பட்டாணி போட்டுக்கேன். இப்போ இது கூட 2 தக்காளி போட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி போடுங்க. கொஞ்சம் 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் பொடி, கொஞ்சம் கரம் மசாலா பொடி. இதையும் கொஞ்சம் நல்லா எண்ணெயில் வதக்கி இப்போ இதோட இந்த உருளைக்கிழங்கு சேர்த்து. இப்போ இந்த மசாலா வந்து உருளைக்கிழங்குல நல்லா படணும். கொஞ்சம் அப்படியே மசிச்சு விட்ருங்க. இப்போ அவ்வளோதான். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் நல்லா ஆறட்டும். இதுக்கு நம்ம மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ 2 கப்பு கடலை மாவு எடுத்துக்கலாம். 1/4 கப்பு பச்சரிசி மாவு, கொஞ்சமாக இதுக்கு தேவையான உப்பு, தனி மிளகாய் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன், கொஞ்சமாக காயத்தூள், கொஞ்சம் மஞ்சள் பொடி, ஆப்பச்சோடாப்பு கொஞ்சம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வரைக்க அளவுக்கு பசனிக்கங்க. ரொம்ப தண்ணி ஆயிடக்கூடாது, ஏன்னா இதில் தான் முக்கி போடணும். இப்போ வந்து இது நல்லா ஆறிடுச்சு. ஏதோ சின்ன சின்ன உருண்டையாக போடணும். சும்மா இந்த அளவுக்கு சின்னதாக உருண்டை போட்டால் போதும். இந்த மாதிரி உருண்டை போட்டு வச்சுக்கோங்க. இப்போ இந்த உருண்டையை இதில் முக்கி அப்படியே போட்டுடலாம். அவ்வளோதான், வெந்துருச்சு. உருளைக்கிழங்கு போண்டா ரெடி. சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள்.